Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த கூட டுட்டோரியலும் நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம இந்த வீடியோல நான் சமீபத்துல நம்ம சேனலுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி இருந்தேன். அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நான் இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் வாங்கின திங்ஸோட ரேட் எல்லாமே அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம் வயர்கள் அப்படிங்கற எல்லா டீடைலும் நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வயர்கள் நான் நிறைய வயர்கள் வாங்கி வச்சிருப்பேன். எப்பவுமே ஹோல்சேலா நான் வயர் வாங்கி வச்சுக்குவேன். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வயர் வாங்குறதே இல்லை. நான் இப்பதான் போய் இந்த மாதிரி நிறைய வயர்கள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வயர்கள்ல எல்லாம் நான் கலர் காம்பினேஷன் நான் யோசிக்கவே இல்லை. இனிமேல் தான் நான் யோசிக்கணும். கலர் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் நான் பார்த்ததுமே வாங்கிட்டேன். புதுசு புதுசா நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதனால பார்த்தது நான் வாங்கிட்டேன். இனிமேல் தான் நான் யோசிச்சு எந்த கலர்ல எந்த காம்பினேஷன் போடணும் அப்படிங்கறத நான் யோசிச்சு நான் சொல்றேன். இந்த வீடியோல சில கலர்கள் மட்டும் நான் ஐடியா சொல்றேன். கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னா நல்ல குவாலிட்டியான ஒயரை யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் வாங்கி இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒயர் தான். அதனாலதான் கலர்ஸும் அட்ராக்டிவா இருக்கு. நான் யூஸ் பண்றது எல்லாமே பிளாஸ்டிக் ஒயர் தான். இதுல இந்த எல்லோ கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த கலர் கூட என்ன காம்பினேஷன் சேர்த்து போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிரீன் பாருங்க, இது புதுசா வந்திருக்கு. இந்த காம்பினேஷன்ல நான் இதுவரையும் கூட போட்டது இல்ல. ஒருவேளை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட போட்டோக்களை எனக்கு அனுப்பி வைங்க. நான் இனிமேல் தான் இந்த காம்பினேஷன்ல நான் போடணும். இந்த எல்லோ கூட பிளாக் கலந்து போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த எல்லோ கலரோட ரெட் கலந்து போடலாம், அதுக்கப்புறம் நேவி ப்ளூ போடலாம். எது போட்டாலும் ரொம்பவே அழகா இருக்கும். இது பர்பிள் கலர், பர்பிள் எல்லோ காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருக்கும். நான் இது சில்வர் கலர் வாங்கியிருக்கேன். இந்த கலரோட எது போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கப்புறம் நேவி ப்ளூ வாங்கியிருக்கேன். இதுல பிங்க் காம்போ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லோ ப்ளூவும் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். இது ரேடியம் கிரீன். ஆனா வீடியோல கலர் அவ்வளவு நல்லா தெரியல. இது நெல்லிக்காய் கூட போட்டிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர்ல. இதுவும் ரெட் காம்பினேஷன் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். ரெட் கலர் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மெஜந்தா கலர் வாங்கியிருக்கேன். இது ஹாஃப் ஒயிட் மில்க் கலர் வாங்கியிருக்கேன். இது ஒரு புது மாதிரி கலர் தான். இதுவரை நான் வாங்கினதில்லை இந்த கலரு. இந்த கிரீன் வாங்கியிருக்கேன். இனி அடுத்து குரோஷா ஒயர் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் குரோஷா ஒயர். இத நரம்பு ஒயர்னு சொல்லுவாங்க, ட்விஸ்டட் ஒயர்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க. இத நம்ம குச்சியில சுத்தி வச்சிட்டு இத நம்ம கூட போடலாம். இந்த ஒயரை நம்ம வெயிட் கணக்குல தான் நம்ம வாங்க முடியும். ஒரு ரோல் மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. இது 1/2 kg நான் வாங்கியிருக்கேன். இந்த குரோஷா ஒயர் 1 kg 220 rupeesக்கு இங்க விக்கிறாங்க. இதுலயும் நிறைய அட்ராக்டிவ் கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இத ட்விஸ்டட் ஒயர்னு சொல்லுவாங்க. நான் குரோஷா ஒயர் அதிகமா வாங்கல. நான் ஒரு 1/2 kg தான் வாங்கியிருக்கேன். நான் அதிகம் போடுறது இல்ல குரோஷா ஒயர். அதனால நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். இது இந்த மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க. இத வாங்கி நம்ம குச்சியில சுத்தி வச்சுக்கணும். அப்பதான் சிக்கல் போடாம நம்ம கூட போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த குரோஷா ஒயர்லயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ரேடியம் கிரீன் கலர் இருந்துச்சு, ஆரஞ்சு கலர், எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் பார்த்தேன். ஆனா நான் இந்த 2 கலர்ஸ் தான் வாங்கினேன். இந்த 3 கலர்ஸ் தான் வாங்கினேன். இந்த மெஜந்தா கலரும் கிரீம் கலர் காம்பினேஷன்ல போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த கிரீன் கலர் கிரீம் காம்பினேஷன்ல போட்டாலும் நல்லா இருக்கும். நான் அதிகமா குரோஷா கூட போடுறது இல்ல. ஒருவேளை நான் நிறைய குரோஷா கூடையில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
இப்போ வந்து மேக்ரம் கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். மேக்ரம் கார்ட்ஸும் நான் வந்து அதிகமாக வாங்கல, பேக் போடுறதுக்காக ஒரு மினி சைஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சஃபயர் கிரீன் கலர், ஆனால் வந்து கேமராவில் வந்து இது வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. இது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதையும் நம்ம வந்து சுற்றி வச்சுக்கணும். இது வந்து ஒரு ரோல் வந்து 170 கிராம் இருக்கு. இது ஒன்னோடைய விலை வந்து 45 ருபீஸ்க்கு இங்கே விற்கிறாங்க. இதை வச்சு நம்ம வந்து நிறைய கிராஃப்ட் எல்லாம் போடலாம். நம்ம பார்க்கறது வந்து மேக்னெட் லாக். இது வந்து மேக்னெட் லாக்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து ஒன்று வந்து 10 ருபீஸ் தான். இது வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு திறந்துக்கலாம். இதை வந்து பேகு, பர்ஸு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, இந்த மாதிரி மேக்னெட் வந்து ஒட்டிக்கும். இது வந்து பேகுக்கெல்லாம் வச்சா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த குரோஷா பேகுக்கு லாக் தான் வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த லாக். அடுத்து வந்து நம்ம பார்க்கறது வந்து கீ செயின் ரிங்கு. இதோட விலை வந்து 4 ருபீஸ் தான். இந்த கீ செயின் ரிங்ல நம்ம கீ செயின் செஞ்சு இதுல வந்து மாட்டிடலாம். நம்ம வந்து டெக்கரேட்டிவான நிறைய கீ செயின் செஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் ரிங்கை வந்து பேக்குகளுக்கெல்லாம் ஹேண்டில் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து மெட்டல் ரிங்கு. இதுல வந்து எல்லா சைஸும் நமக்கு கிடைக்கும். நான் வந்து 4 இன்ச் ரிங் தான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து பெரிய சைஸ் வாங்கினோம்னா நம்ம பூஜை கூட போட்டோம்னா அதுக்கு மேல வச்சு நம்ம வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஃப்ளவர் வாஷ் செய்யலாம். மேக்ரம்ல வந்து ஃப்ளவர் வாஷ் செய்யலாம். அப்புறம் வந்து ஹேண்ட் பேக்குக்கு ஹேண்ட்லாவும் இந்த ரிங்கை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ரிங்கோட விலை 10 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ். இது வந்து வால் ஹேங்கிங் செய்யறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மேக்ரம் கிராஃப்ட் செய்யறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இதுல வந்து கீ செயின் செஞ்சாலும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து இதுவும் பிளாஸ்டிக் பீட்ஸ் தான், ரவுண்ட் ஷேப் பீட்ஸ். இதுவும் மேக்ரம்காக தான் நான் வாங்கியிருக்கேன். டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுல வந்து நிறைய சைஸ் இருக்கு. நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து பெரிய சைஸ்லாம் இருக்கு. இதுவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நான் ஒயிட் கலரும் ஆரஞ்சு கலரும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்கறது ஜிப்பரு. இது வந்து பேகு, பர்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஜிப் வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து நம்ம வந்து மீட்டர் கணக்குல வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ரன்னருங்கிறத இந்த ஜிப்பை வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து லைனிங் வச்சு தச்சிடலாம். இது வந்து எவ்வளோ மீட்டர் வேணுமோ அவ்வளோ மீட்டர் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பேக் வந்து எவ்வளோ சைஸோ அந்த அளவுக்கு இந்த ஜிப்பை வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஸ்டிக்கு. நான் வந்து இது வந்து பிளாஸ்டிக்ல தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து வுட்லயும் கிடைக்குது. இது இந்த சைஸ் மட்டும் இல்ல, வேற சைஸ்லயும் இதை விட பெருசாவும் கிடைக்குது. நான் வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பேக்குக்கு ஹேண்ட்லாவும், நம்ம வந்து கட்டப்பை யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அதுக்கு வந்து ஹேண்ட்லாவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஊஞ்சல் மாதிரி சின்னதா குழந்தைங்களுக்காக செய்யறதுக்கும் இந்த ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் எல்லாம் ஹேங் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் வந்து மேக்ரம் கிராஃப்டுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஒன்னோட விலை வந்து 15 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ரம் கார்ட்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இது வந்து மேக்ரம் கார்ட்ஸ் இல்ல, பர்ஸ் த்ரெட்னு சொல்லுவாங்க. மேக்ரம் கார்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சன்னமா இருக்கும். டிஃபரன்ஸ் பாருங்க, இது வந்து சன்னமா இருக்கு. இது வந்து நம்ம வந்து பர்ஸ்லாம் போடலாம், குரோஷால பர்ஸும் போடலாம். அதே மாதிரி மேக்ரம் நாட்ஸ் யூஸ் பண்ணி இதுல வந்து எல்லா கிராஃப்டும் போடலாம், ஜுவல்லரிலாம் செய்யலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உன்னுடைய விலை வந்து 60 ருபீஸ். பார்க்கறது வந்து லைனிங்கு. இது வந்து பேக்குகளுக்குள்ள எல்லாம் வச்சு தைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மேக்ரம் பேக்குன்னு இல்லை, எந்த மாதிரி பேக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உள்ள வந்து லைனிங் வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து ஈரம் பட்டா கூட ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்ல இருக்கு. இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இதுல வந்து நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை உடனடியே நீங்க பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.